அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம். லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். சாத்வி அப்படின்னு சொல்றோம். அதாவது அம்பாள் கள்ளம் கபடமற்றவளாக இருக்கின்றாள், அதனால சாத்வி அப்படின்னு சொல்றோம். குரு மண்டல ரூபினி அப்படின்னு சொல்றோம். அதாவது அம்பாள் இந்த மண்டலங்களுக்கெல்லாம் ஒரு குருவாக இருக்கின்றாள், அதனால குரு மண்டல ரூபினி, குருஸ்தானத்துல இருக்கறனால குரு மண்டல ரூபினி அப்படின்னு சொல்றோம். குலோதீர்ணா அப்படின்னு சொல்றோம். அதாவது அம்பாள் நம்மளோட புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றாள், அதனால குலோதீர்ணான்னு சொல்றோம். பகாராத்யான்னு சொல்றோம். அதாவது சூரியன் எப்படி சுற்றி சுற்றி வருகிறதோ அதே போல அம்பாள் நம்ம சுற்றி சுற்றி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறதுனால பகாராத்யா அப்படின்னு சொல்றோம். மாயான்னு சொல்றோம். அதாவது மாயையின் ரூபமாக இருக்கனால மாயா. மதுமதி அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்மளோட யோகத்தின் 7வது நிலையில் அம்பாள் இருக்கிறதுனால மதுமதி அப்படின்னு சொல்றோம். மகி, அதாவது பூமியின் ரூபமாக இருக்கனால மகி அப்படின்னு சொல்றோம். கணாம்பான்னு சொல்றோம். அதாவது இந்த பூத கணங்களுக்கெல்லாம் தாயாராக இருக்கின்றால், கணேசருக்கு தாயாராக இருக்கனால கணாம்பா. குஹ்யகாராத்யான்னு சொல்றோம். அதாவது அம்பாள் அம்பால நம்ம மறைஞ்சிருந்து வழிபாடு பண்ணணும், அதனால குஹ்யகாராத்யா அப்படின்னு சொல்றோம். மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.